வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இதுக்கு முதல்ல எடுத்தவங்களுக்கு விளங்கும். அந்த கலர் வந்து ஒரு ஒரேஞ்ச் மாதிரி இல்லாட்டி ஒரு பிங்கிஷ் மாதிரி அப்படித்தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எல்லோயிஷ் மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா நான் இன்க்ரீடியன்ட் வந்து ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்து எக்ஸ்ட்ரா நியூ இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதோட சில பேருக்கு வந்து ஸ்பாட்டிகள் அந்த ஹெர்பல் பவுடர் ஸ்பாட்டிகள் பிடிக்காமலும் இருக்கும். அவங்க வந்து ஒரு அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம். நைட்லேயே யூஸ் பண்ணலாம். அதை நைட் க்ரீமாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், டே க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெயிலுக்குள்ளேயும் போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இப்போ இந்த ஸ்பாட்டிகள் இருக்கிறது வந்து உங்களுக்கு டேப் பண்ண போயிடும். பட் இல்லை உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குண்டா நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸில் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணலாம். அண்ட் சிலது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்கள் வந்து இதுக்கு முதல்ல நான் ப்ரீமியம் வைட்னிங் க்ரீம் நான் ஸ்டார்டிங் முதல்ல லான்ச் பண்ணப்போ அந்த ரைஸோட ஸ்பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. சில பேர் கைண்டாக பேசியிருந்தாங்க, சில பேர் வந்து கைண்டாக என்கிட்ட பேசலை. ஒருத்தவங்க வந்து அவங்க மேபி இந்த வாய்ஸ் நோட் அவங்க இப்போ நான் அதை ஷேர் பண்ணும்போது கேட்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து அவங்க அந்த ரைஸோட ஸ்பார்ட்டிகல் இருக்குண்டு அவங்களுக்கு அது பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அது நான் சிஸ்டர் நான் அந்த ரைஸோட ஸ்பார்ட்டிகல் இருக்கிறபடியா அதோட துவல்கள் இருக்கிறபடியா எனக்கு பிடிக்கல சிஸ்டர், ஆனால் நான் வந்து குப்பையில் வீசிட்டேன்னு சொன்னாங்க. அது அவங்க வேற மாதிரி அதை சொல்லியிருக்கலாம். அதை ஸ்பார்ட்டிகல் இருந்தபடியே எனக்கு அது யூஸ் பண்ண முடியல சிஸ்டர். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணலைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவங்க அது வீசிட்டேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஹெர்பல் க்ரீமாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து எப்படியுமே சில பேர் வந்து லிக்விட் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் பவுடர் ஆட் பண்ணுவோம். பவுடர் ஆட் பண்ணும்போது அதோட ஸ்பார்ட்டிகள் இருக்குன்னா அது ஃபுல்லாகவே ஹெர்பல் க்ரீம்னு அர்த்தம். அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். சில பேர் நல்லாவே புரிஞ்சு கொள்றீங்க, நான் சில பேருக்காக சொல்கிறேன். சில பேருக்கு அது விளங்குது இல்லை. நீங்கள் ப்ளீச்சிங் க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதில் வந்து எப்படியுமே உங்களுக்கு இப்போ யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும், போக யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு எப்படியும் சைட் எஃபெக்ட் கொடுக்கும். இது சில பேருக்கு நேச்சுரல் ப்ராடக்டே வந்து செட் ஆகாமல் போகும். சில பேருக்கு ஒரு சில இன்க்ரீடியன்ட் செட் ஆகாமல் போகும், சில பேருக்கு ஒரு சில இன்க்ரீடியன்ட் செட் ஆகும். இது ஒவ்வொருத்தர் ஸ்கின்னை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் ஹெர்பல் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ என்கிட்ட இல்லாமல் நீங்கள் வேறு யார்ட்டையும் வாங்கினாலும் சரி அவங்க ஹெர்பல் பவுடரை ஆட் பண்ணியிருக்காங்க, அதில் ஸ்பார்ட்டிகள் அது குட்டி குட்டி சின்ன சின்ன துவல்கள் மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து அது அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டால் அவங்க எப்படி யூஸ் பண்ணுற மெத்தட் சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் வச்சுட்டு வாஷ் பண்ணாலும் ஓகே தானே. அப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் அதை ஒரு கைண்டாக சொன்னீங்கன்னா நல்ல. ஏன்னா அது ரொம்ப ஹர்ட் ஆகும். இப்போ செய்கிறவங்களுக்கு வந்து அது இப்போ நான் அந்த டைம் நான் அதை புரிஞ்சு கொண்டேன். ஆனால் இதே வந்து வேற ஒருத்தர்னா ஃபெடப் ஆவாங்க. இப்போ என்ன மாதிரியே தான் மற்றவங்களும் நிறைய பேர் க்ரீம் செய்கிறாங்க, நிறைய பேர் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ நானும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அவங்களும் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க படிப்பிக்கிறாங்க, நான் படிப்பிக்கலை. இப்போ அவங்கள்ட்ட இருந்தும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ப்ராடக்ட் செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் யார்கிட்ட எடுத்தாலும் சரி அந்த உங்களுக்கு அது செட் ஆகலைன்னா ஓகே நீங்கள் அந்த தன்மையை சொல்லலாம். நீங்கள் அதை கடுமையாக சொல்லும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆகும். சில பேர் வந்து இப்போ நான் வந்து ஒரு க்ரீம் ஒருத்தவங்களுக்கு செட் ஆகலைன்னா அவங்களுக்கு அடுத்த ஏதாவது சொல்யூஷன் நான் தருவேன். அவனோட ஸ்கின் அனலைஸ் பண்ணி அதை பற்றி கேட்டு அவங்களுக்கு இன்னொரு சொல்யூஷன் நான் தருவேன். நான் அவாய்ட் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்னால் முடியுமோ அதை என்ன நம்பி தான் அவங்க ப்ராடக்ட் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் நாங்கள் தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் நடந்துப்பேன். ஆனால் எனக்கு அந்த ஒரு விஷயம் அந்த ப்ரீமியம் வைட்னிங் க்ரீம் முதல் லான்ச் பண்ண டைமில் சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ரிக்வெஸ்ட்டாக சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இதை வந்து இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். ஏன்னா எங்களுக்கு ஓகே நீங்கள் ஹெர்பல் க்ரீம் செய்றீங்க, அது ரைஸோட துவல்கள் தான் விளங்குது, ஆனால் அது கொஞ்சம் இன்னும் பிளெண்டாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஒருத்தர் வந்து எனக்கு அப்படி சொன்னதை வந்து நான்
பெருசா எடுத்திருந்தேன்னா எனக்கு அந்த க்ரீமை நான் வந்து செய்யாமலே விட்டுருப்பேன். அது இப்ப நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்ச க்ரீமா இருக்கு, நிறைய நல்லா சேல் ஆகுது. அதை நான் விட்டுருந்தேன்னா அது என் பிசினஸ் நானே உடைக்கிற மாதிரி இருக்கும். பட் சில பேர் ஃபெடப் ஆயிருவாங்க. ஸோ நீங்க அதை வந்து கொஞ்சம் தன்மையா சொன்னீங்கன்னா நல்லா. அதோட நீங்க புரிஞ்சுக்கணும், ஹெர்பல் ப்ராடக்ட் வரும்போது அவங்க பவுடர் எதுலயாவது ஆட் பண்றாங்கன்னா அதோட பார்ட்டிகள், அதோட துகள்கள் வந்து இருக்கும். நீங்க அதை வந்து அவங்கள்ட்ட எப்படி யூஸ் பண்றீங்க கேட்டா அவங்க சொல்லுவாங்க. இல்லாட்டி அவங்க வந்து அதுக்கு பதிலா வேற ஏதாவது மாத்த முடிஞ்சாலும் மாத்துவாங்க. நீங்க அதை வந்து ரொம்ப இதா நீங்க கதைக்கிறதுன்றது வந்து அவங்கள இன்னும் ஃபெடப் ஆக்கும். எனக்கு அது அந்த ஒருக்கா அவங்க கதைச்சது வந்து எனக்கு இப்ப வரைக்கும் கதைச்சு நினைக்கிறேன். அவங்க எனக்கு சொல்லியே எனக்கு 1 year ஆகுது. ஆனாலும் எனக்கு அது ஒவ்வொரு முறையும் நான் க்ளீன் செய்யும் போதும் எனக்கு அது ஞாபகம் வந்துட்டே இருக்கும், இவங்க இப்படி சொன்னாங்க தானேன்னு. இது சின்னதை ஷேர் பண்ணுன்றக்கான ஷேர் பண்ணி யார் மனசையும் நோகடிக்கணுன்றக்காக இல்லை, இது ரிக்வெஸ்டா நான் சொல்றேன். நீங்க பெயிண்ட் இல்லாம வேற யார்கிட்ட நீங்க க்ரீம் ஹெர்பல் ப்ராடக்ட் நீங்க அப்படி வாங்கினாலும் சரி, சும்மா இல்லாட்டி பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்க, இல்லாட்டி அவங்கள்ட்ட சாம்பிள் கேளுங்க. அப்படி ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க அவங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. ஒரேதான் நீங்க வந்து அதை ஃபுல்லா யூஸ் பண்ணாமலே இல்ல இப்படி பார்ட்டிகள் இப்படி சின்ன இதா வித்தியாசமா இருக்கு கலர்ன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி அவங்க மனசு நோகடிக்கிற மாதிரி வார்த்தைகள் விடாதீங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு ஆசையோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால சொல்றேன்,